அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுடன் இருப்பதா நீங்க நம்புங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தற்போதைய சூழ்நிலையில கடகம் ராசிக்காரர்கள் இடமாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குரு பகவான் இந்த காலகட்டத்துல கடகம் ராசிக்கு அதிசயமா வரப்போறார். கடகம் ராசிக்காரர்களுக்கு இதன் மூலமாக பொன் பொருள் சேர்க்கும் காலமாக இந்த காலம் இருக்குது. பணம் சம்பாதிப்பது, கடல் கடந்து சம்பாதிப்பது, வீடு கட்டுவது போன்ற எண்ணங்கள் அதிகமா இருக்க போகுதுங்க. இவர்கள் வாழ்க்கைய பார்த்து மற்றவர்கள் வியப்படைய போறாங்க. கடின உழைப்பின் மூலமாக இவங்க வாழ்க்கையில முன்னேற போறாங்க. குரு பகவானுடைய அமைப்பு வலிமையாக இருந்துட்டாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எதிர்காலத்தை நினைத்து பயப்பட தேவையில்லைங்க. நெகட்டிவா சொல்றத கேட்காதீங்க, நெகட்டிவா பார்க்காதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதுதான் வந்து சேருங்க. நீங்க என்ன தேடுகிறீர்களோ அதுதான் கிடைக்குங்க. கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம், தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், நடுவுல கஷ்டங்கள் சிரமங்கள் வரலாம். அதை தாண்டி கிடைக்கிறது தாங்க நல்லது. அதுதாங்க விலை மதிப்பு இல்லாதது. நம்மளுடைய சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் குரு பகவான் பார்ப்பதால மங்களகாரகனாக மாறிவிடுகிறாருங்க. சனி பகவான் கொடுப்பதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. சனி பகவான் போல் கெடுப்பவர் யாருமே இல்லைங்க. நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, முடியாதவர்களுக்கு உதவி செய்யறது, துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யறது போன்ற விதிமுறைகளை பின்பற்றினா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். சுய ஜாதகப்படி சில அமைப்புகள் இல்லாவிட்டாலும் மனம் துவண்டு போய் உட்காரக்கூடாதுங்க. எப்படியாவது நம்ம லைஃப்ல நம்ம நல்ல நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுடைய ஆள் மனசுல இருக்கணுங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் இந்த நேரத்துல எல்லாமே அதிகமா இருக்க போகுதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, ஜாதகப்படி சில அமைப்புகள் இல்லாவிட்டாலும் மனம் துவண்டு விடக்கூடாதுங்க. எப்படியாவது நல்ல வாழ்க்கை வந்துவிடும் என்ற நம்பிக்கை கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கணுங்க. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியா விலகும். திருமண தடை விலக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல பார்த்து இன்னும் என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நான் நினைச்ச இடத்துல அடைஞ்சிட்டேன், எந்த அளவுக்கு என்னை பார்த்து பொறாமப்படுவாங்களோ தெரியல அப்படிங்கிற மனப்பான்மை பெரும்பாலும் அதிகமா கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. சனிக்கிழமைகள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது, வியாழக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர வழிபாடு செய்யறது உங்களுடைய தொழில், வேலை, பண ரீதியாக நல்ல மாற்றங்களை தருங்க. மனதளவுல நல்ல விஷயங்களை பதிய வைக்க வேண்டுங்க. பதற்றம், கோபம் இதையெல்லாம் தவிர்த்தால் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும்.
வயிறு மற்றும் கல்லீரல் தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட வேண்டுங்க. கடகம் ராசிக்காரங்க ஓய்வெடுப்பதில் தான் தவறு செய்யறாங்க. ஆனா கடகம் ராசிக்காரங்களை குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் மங்களகாரனாக மாறிவிடுகிறாருங்க. சனி பகவானை போல கொடுப்பவரும் இல்ல கெடுப்பவரும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்கள் மீது நிறைய கண் திருஷ்டிகள் இருக்குதுங்க. இவங்க புது திட்டங்களை யோசிப்பாங்க. கடின உழைப்புடன் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து செய்தா வேகமா வாழ்க்கையில முன்னேறலாங்க. ஒரு வேலையை எப்படி எளிதா மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டுங்க. ராசியிலேயே குரு இருப்பதால அவ்வப்போது பதற்றம் கோபம் வந்து செல்லுங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பணம் ரீதியாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போறீங்க. மனதளவுல எந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உங்க ஆள் மனதுல பதிய வைக்கிறீர்களோ அதற்கான ரிசல்ட்டை தான் பார்ப்பீங்க. உங்க லைஃப்க்கு முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவை மட்டும் உள்ள கொண்டு வாங்க. பதற்றம் கோபம் இது இரண்டையுமே தவிர்க்க வேண்டிய காலகட்டங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடாம சரியான உணவுகளை எடுத்துக்காத நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க. உங்களுடைய உடல் நலனை கவனமா பார்த்துக்கோங்க. எல்லாவற்றையும் நல்ல முறையில அணுக வேண்டுங்க. நல்ல விதமா நினைச்சு நல்லதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யார் மீதுமே கோபம் வராதுங்க. உங்கள் எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரர்களை சுற்றி நிறைய பேச்சுக்கள் இருக்குங்க. உங்களை பற்றி கிண்டல் செய்பவர்கள், கேலி செய்பவர்கள், தொழில் முக்கியமோ சம்பாத்தியம் முக்கியமோ அதே போல உங்களுடைய உடம்பும் முக்கியம், உங்க மனசும் முக்கியங்க. ஒரு மனிதனின் உண்மையான மூலதனம் முதலீடு என்னன்னா உங்க மனசும் உங்க உடம்பும் தாங்க. நெகட்டிவான அதிர்வலைகளை விட நீங்க பல மடங்கு உயர்வான பாசிட்டிவான அதிர்வலைகளை வைத்திருக்க வேண்டுங்க. குரு பகவானுடைய அமைப்பு வலுவாக இருப்பதால இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. வேலை இல்லாத கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. புதுசா திட்டங்களை கொண்டு வர போறீங்க. தொழில்ல உங்களுடைய சிந்திக்கும் திறமை அதிகரிக்க போகுது. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்போட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணுங்க. ஒரு வேலையை எப்படி சரியா ஈஸியா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஸ்மார்ட்டா யோசிச்சு முடிவு பண்ணணுங்க. கடகம் ராசிக்காரர்களே, நல்ல இடத்துக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த இடத்தை தக்க வச்சு கொள்றது தாங்க கஷ்டம். உங்கள் வேலையை நோக்கி மட்டும் நீங்க போங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தா செய்யுங்க. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முடிவுகள் எடுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. தேடுபவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் கிடைக்குங்க. கடகம் ராசிக்காரர்கள் கடல் கடந்து போய் தேடக்கூடியவர்களா இருக்காங்க. உங்களுக்கு கடவுள் நல்ல எதிர்காலத்தை தருவாருங்க. இந்த கள்ளி உலகத்துல மனிதர்களிடையே நிறைய போட்டி பொறாம வஞ்சகம்னு நிறைய வந்துருச்சுங்க. நீங்க ஒரு வண்டி வாங்கினா கூட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பொறுக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட மனிதர்களா இப்பெல்லாம் இருக்காங்க. நீங்க நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும். முன்னேற்றத்திற்கான பாதைய சரியா நீங்க தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. அந்த இடத்த தக்க வச்சு கொள்றது தாங்க இந்த காலத்துல கஷ்டமா இருக்குதுங்க.
குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வாரத்துல ஒரு முறையாவது ஒரு அரை மணி நேரம் ஒன்னா உட்கார்ந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்துல எப்படி நல்லதை நம்ம கொண்டு வர்றது, எந்தெந்த விஷயத்த அவாய்ட் பண்ணணும், எதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புமா வரும் அப்படிங்கிற நல்ல நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேடுபவர்களுக்கு தாங்க இந்த வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் கிடைக்கும். இந்த உலகத்துல தேடாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காதுங்க. கடகம் ராசிக்காரங்க கடல் கடந்து போய் தேடக்கூடிய நபர்களா இருக்காங்க. உங்களுக்கு போய் கடவுள் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போறாருங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. மனதுல குழப்ப சூழ்நிலை நீடிக்குங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணாம போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடுமையா உழைத்து வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க. கணவன் மனைவி உறவு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போகுதுங்க. சேமிப்புகள் அதிகரிக்க போகுதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உறவுகள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், சிவப்பு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர், மல்லிகை மலருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.